ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டு எப்படி சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ தான் நியூவாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம டேப் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு டேப் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னாலும், அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் வந்து எனக்கு சரியாக எடுக்க வரல அப்படின்னாலும், ஜஸ்ட் ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை வச்சுட்டு எப்படி நம்ம ஈஸியாக சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைப்பக்கம் இருக்கும். நம்ம எடுக்கும்போதே இந்த மாதிரி கரைப்பக்கத்தை மடித்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் இந்த கரைப்பக்கமும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி மடித்து வந்து போட்டிருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம் அப்படின்னா நம்ம பேக் சைடு தான் போட்டு கட்டிங் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபோல்டட் சைடில் தான் நம்ம பேக் வந்து நம்ம கட் பண்ணணும். அதனால இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி போட்டு எடுத்துவோங்க. நீங்கள் எந்த சைடு உட்காந்துருக்கிறீங்களோ உங்களை பார்த்து இந்த ஃபோல்டட் பக்கம் இருக்கணும். ஆப்போசிட் சைடில் இந்த ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் சரியாக எடுத்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் என்ன ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த கீழே வந்து இங்கே பிசுறு எல்லாமே இருக்கும், நேராக வந்து இருக்காது. ஸோ அதெல்லாம் நேர் பண்ணி ஒரு லைனுங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்கேலில் வந்து இந்த ஃபோல்டிங் சைடு வந்து இந்த ஸ்கேலுடைய இந்த எட்ஜஸ் வந்து சரியாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கிராஸாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த ஃபோல்டட் சைடு ஸ்கேல் வந்து இப்படி நேராக இருக்க மாதிரி போட்டுட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதிகமாகவும் இங்கே போக போக வந்து கம்மியாகவும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஸ்கேலை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைன் அப்படிங்கிறது நான் போட்டுக்கிறேன். இதுக்கு கீழே இருக்க பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்தது வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம கீழே வந்து மடித்து வந்து தைக்கணும். அதுக்காக 1.5 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு 1.5 இன்ச்சுனா எவ்வளோன்னு தெரியல அப்படின்னா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தானே நம்ம கட்டிங் வந்து போட போகிறோம். அப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து நீங்கள் உள் பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா மடித்து வந்து தைச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த மடித்து தைச்ச போர்ஷன்ஸை நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம். இப்போ கீழே இருந்து எவ்வளோ மடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் மடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த இடத்த பிசுறு மடித்துக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு வேணும். அதனால இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை மட்டுமே இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்து ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸோட உயரங்கிறத நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் வந்து பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடில் வந்து கரெக்டாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டாக இப்படி மடித்து வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? மடித்து பிடிச்சிட்டு அது நேருக்கு இடுப்பு பகுதியில் கீழே டாட் இருக்கும். இந்த இதை பிடிச்சிக்கலாம். கீழே இருக்க டாட் கொஞ்சம் முன்ன பின்ன போகுது அப்படின்னாலும் நீங்கள் மேலே இந்த ஷோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனில் இருந்து மேலே இந்த ப்ளவுஸில் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எங்கே பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் ஒரு மார்க் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே இதை கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளியும் வச்சு இந்த லைன் அப்படிங்கிறத அங்கேயும் ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலையே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 மார்க்கையும் சேர்த்து நாம் ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஹைட்டோடைய ரெடி அளவு. இப்போ இதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நமக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வேணும். ஸோ அதையும் மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தைப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பேக்கில் ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம். மேலே இது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்ம உயரம் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்து இங்கே இடுப்பில் இருந்து இந்த ஆம் ஹோல் வரைக்கும் இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த உயரம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? கீழே இடுப்பில் இருந்து இது வரைக்கும் இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இங்கே வச்சாலும் சரி இங்கே வச்சாலும் சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கே வந்து மார்க் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இங்கே வந்து நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அது நேருக்கு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே இந்த பாடி பீஸ் கூட ஸ்லீவ் பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். அதே மேலே தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கேப் விடுங்களோ அதே கேப் இங்கேயும் வந்து விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இவ்வளோ உயரம் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்.
இந்த அளவையும் அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த பக்கத்து தள்ளியும் நான் வந்து அதே அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே ஒன்று மேலே ஒன்று. இதில் மேலே இருக்கிற லைன் தான் நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய லைனு. ஸோ நீங்கள் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிறது ரெடி அளவு, இது ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணும் போது இதை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறது இந்த லைன் தான். ஸோ இந்த லைன் மட்டும் நீங்கள் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். அடுத்து கீழே இடுப்பு வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறத இப்படி நேராக வந்து வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இங்கே ஃபோல்டட் சைடு வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கேயும் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இங்கே எந்த இடத்துல சைடு ஜாயிண்ட் வருதோ அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல டாட் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட்டுடைய அளவை இங்கே வந்து மார்க் பண்ணணும். இது வந்து இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச் இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்னா இங்கே ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே சைடில் வந்து எவ்வளோக்கு ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்காங்களோ அந்த அளவு இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கீழே வேஸ்ட் ரவுண்டு டாட்டுக்கு சைடு ஸ்டிச்சஸ்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு இதே மாதிரி தான் இந்த இடுப்பு பகுதியை ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதிலிருந்து மேல் பக்கம் சரியாக இப்போ இது வந்து இதுதான் ஃபோல்டட் சைடு. அது மாதிரி நெக்கும் 2 நெக்கு ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷோல்டர் டு ஷோல்டர் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த நெக்குடைய சென்டர் போர்ஷனும் இடுப்புடைய சென்டர் போர்ஷனும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வைங்க. கீழேருந்து வச்சு இங்கே ஒரு மார்க் வந்து இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே நம்ம நெக் பீஸ் வச்சு திருப்புறதுக்கு நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும். ஸோ இது ரெடி அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க்குங்கிறத பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே வந்து நெக்கு கனெக்ட் பண்ணணும், இங்கே ஆம் ஹோல் கனெக்ட் பண்ணணும், இங்கே செஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி நீங்கள் மடித்து வந்து போட்டுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது இங்கே நெக்கு போர்ஷனில் இந்த ஃபோல்டிங் சைடும் ப்ளவுஸோடைய ஃபோல்டிங் சைடும் கரெக்டாக இருக்கணும். கீழே இடுப்பு பகுதியும் நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக் அகலம் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம நெக்கை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இருந்து இந்த மாதிரி எடுத்து வந்து வைங்க. இப்படி எடுத்து வைக்கும்போது நம்ம ஏற்கனவே இங்கே உயரம் மார்க் பண்ணியிருக்கிறதுல எந்த இடத்துல இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இங்கே சீட் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே கழுத்து பகுதியிலையும் எந்த சுருக்கமும் இல்லாமல் நமக்கு இப்படி விரிஞ்சு போகக்கூடாது, இப்படி குறுகி வரக்கூடாது. இப்படி குறுகி வந்தால் இப்படி கொடை மாதிரி தூக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே எடுத்து வச்சுட்டு இங்கே நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா, அது நேர் ஒரு மார்க்கும், அதுக்கு வெளியில் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு மார்க்குங்கிறது பண்ணிக்கோங்க. அதுக்கு வெளியில் 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கழுத்துக்கு மட்டும்தான் 1/4 இன்ச் வரும், மற்ற பக்கம் பூரா உங்களுக்கு 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு வேணும். இப்போ இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போர்ஷனஸும் உங்களுக்கு நேராக இருக்குது, இதுவும் நேராக இருக்குது. இப்போ இங்கே இருந்து இந்த அக்குள்ளே வந்து கரெக்டாக இங்கே எடுத்து வைங்க. ஓகேவா? இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து மாறாமல் சரியாக வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம மார்க் பண்ண நேருக்கு நமக்கு இந்த மார்க்கிங் வந்துருச்சா. இப்போ இதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணது இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட செஸ்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வெளியில் 1.5 இன்ச் அளவுக்கு சைடில் ஸ்டிச்சஸ்க்காக நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்கு ஷோல்டர் செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நேருக்கு அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கீழே நேராக நீங்கள் இந்த லைனுங்கிறது போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மாறாமல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஆம்ஹோல் ரவுண்டு மாறாமல் வச்சுட்டு இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நமக்கு 1/2 இன்ச், இங்கே எப்படி 1/2 இன்ச் வெளியே தள்ளியிருக்கோம், இங்கே எப்படி 1/2 இன்ச் வெளியே தள்ளியிருக்கோமா, அதே மாதிரி இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி விரல் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த ப்ளவுஸை இப்படி தூக்கிட்டு இங்கே எப்படி ஒரு மார்க் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கீழே இருக்குது இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி தள்ளி வச்சு இங்கேயும் ஒரு லைன் அப்படிங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்குங்கிறத நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 3ஐயும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுடுங்க. இதுதான் நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு. ஓகேவா? இப்போ இதுக்கு உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ நான் போடக்கூடிய லைன் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வரக்கூடிய லைனு.
நம்ம ஏற்கனவே போட்ட இந்த லைன் வந்து நமக்கு கட்டிங் லைன். ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இது நீங்கள் அப்படியே ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கலாம். இதில் இருக்கிற மார்க் நேர் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு கட்டிங் லைனு. ஓகேவா? இது வந்து ரெடி அளவு, இது ஸ்டிச்சஸ் லைனு, இது ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங் லைனு. இதில் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டும் நேராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இருக்கிறத விட்டுருங்க. இங்கே வந்து இந்த 1/4 இன்ச் இடைவெளியில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த டாட்டல் லைனையும் விட்டுருங்க. இப்போ இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதோடைய ரெடி அளவை நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளியே நான் வந்து வச்சுட்டு வரேன். நமக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக நெக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு பார்ட்டாக தான் இந்த வீடியோ வந்து வரும். ஸோ நம்ம இது வந்து பிகினர்ஸ்களுக்காக போடக்கூடிய ப்ளவுஸ் கட்டிங். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு 8 வீடியோவாக போட்டுருவோம். அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று, கட்டிங்கு, அது மாதிரி ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டுருவோம். இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் கட்டிங் மட்டும் உங்களுக்கு பார்ட்டாக நான் வந்து போட்டுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸையும் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதில் கீழே வந்து எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் மடிச்சு தைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு நாச் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பேக் சைடு ப்ளவுஸ் கட்டிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட் தட்டு எடுக்கணும், எப்படி ஸ்லீவ் வந்து கட் பண்ணணுங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம். நன்றி.